Hello all, welcome to Kalniyada. Today we are planning to learn Docker build command பத்தி பார்க்கிறோம். Okay. So இந்த செஷன்ல Docker buildனா என்ன, Docker build command நம்ம எதுக்கு யூஸ் பண்றத பத்தி தான் பார்க்கிறோம். Okay. Docker build command எதுக்கு யூஸ் பண்றோம்னு பாத்தீங்கன்னா Docker ஃபைலை யூஸ் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றத பத்தி தான். அதுக்கு தான் வந்து நம்ம Docker build command யூஸ் பண்றோம். Okay. Okay. Docker buildனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இமேஜை வந்து டாக்கர் ஃபைல்ல இருந்து கிரியேட் பண்ணும். இப்போ லேயர் அந்த டாக்கர் ஃபைல் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு லேயரா எடுத்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணும், டாக்கர் இதை வந்து இமேஜை வந்து கிரியேட் பண்ணும். ஓகே. ஸோ பட் டெவாப்ஸோட பைப் லைன்ஸ்னா இந்த மாதிரி தான் நம்ம டாக்கர் ஃபைலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். ஓகே. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போறோம். அந்த டாக்கர் பில்ட் டெமோ எதெல்லாம் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போறோம். அப்புறம் அந்த டைரக்டரியில வந்து என்னெல்லாம் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபைல் கிரியேட் பண்ணுவோம். ஒன்று அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபைல், ஒரு பைத்தானோட ப்ரோக்ராம் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்கர் இது வந்து இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக டாக்கர் ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்றதுக்காக சில டெபர்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஸோ அப்போ வந்து நமக்கு அந்த பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா நமக்கு வந்து ஃபிளாஷ்னு ஒரு டூல் தேவைப்படும். ஸோ அந்த டூலை வந்து நம்ம டாக்கர் ஃபைல்லேருந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக ரெக்யர்மெண்ட் டாக்டர் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு அதுல நமக்கு என்ன ஆப் வேணுமோ அதோட நேம் கொடுத்தீங்கன்னா அந்த நேமை வந்து நம்ம டாக்கர் ஃபைல கால் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். 3 ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்றோம் டெமோக்கு. ஒன்று வந்து பைத்தானோட அப்ளிகேஷன் ஃபைலு, ப்ரோக்ராம் ஃபைலு, அப்புறம் டாக்கர் ஃபைல். டாக்கர் ஃபைல்ல தான் நம்ம அந்த கமாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது லேயர் லேயரா இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த இமேஜ் கிரியேட் ஆகும். மூணாவது வந்து ரெக்யர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட்ங்கிறது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெக்யர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட்ங்கிற ஃபைல்ல தான் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், அந்த பைத்தானோட அந்த ப்ரோக்ராம் ரன் பண்றதுக்குரிய ஒரு பிளக்இன் வந்து அந்த நேம் வந்து அதுல கொடுத்துருக்கோம் அந்த டெக்ஸ்ட் ஃபைல்ல, அதுல இருந்து எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணும். ஓகேவா? அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், டாக்கர் ஃபைல் எடுத்து அந்த டாக்கர் ஃபைல்ல என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எப்படி லைன் பை லைனா வந்து நம்ம அந்த ஃபைல்ல வந்து கிரியேட் ஆயிருக்கு ஒன் பை ஒன்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஸோ அது லேயர் லேயரா இருக்கும். அதான் லேயர் தான் ஒரு லைன். ஓகே. ஒவ்வொரு லைனா தான் நம்ம லேயர்னு சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ டாக்கர் பில்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்டு -t என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டேக்னு சொல்லுவோம். ஓகே. அதுக்கப்புறம் டேக்குக்கு அப்புறம் டேக்னா என்ன, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்றோம், இப்போ நம்ம பில்ட் பண்ண போறதோட இமேஜுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஓகே. அதுதான் நம்ம என்ன நேம் வேணா கொடுக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு மை ஆப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் கோலன் வச்சு v1 எதுக்கு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே. அப்புறம் நீங்க திருப்பி இன்னொரு வெர்ஷனை நீங்க வந்து ரீமாடிஃபை பண்ணீங்கன்னா அது வெர்ஷன், அப்புறம் ரீமாடிஃபை பண்ணீங்கன்னா வெர்ஷன் 3, அந்த மாதிரி வெர்ஷன் போயிட்டு லாஸ்டா வந்து நம்ம டாட் வச்சு இந்த டாட் வந்து கண்டிப்பா வைக்கணும். ஏன்னா நம்ம ஒரு என்ன பண்றோம், லோக்கல்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளதான் அந்த 3 ஃபைலும் இருக்கும். அந்த 3 ஃபைலை வந்து அப்படியே எடுத்து என்ன பண்றோம், நம்ம டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்றதுக்குள்ள ஒரு ஸ்லிம் ஓஎஸ் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஓஎஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு இந்த 3 ஃபைலையும் காப்பி பண்ணி அந்த போடும். அதுக்குதான் நம்ம டாட் ஏன் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா டாட் தான் கரண்ட் டைரக்டரி உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே மூவ் பண்ணி கொண்டு போகும். ஓகேவா? ஸோ இது வந்து டாக்கர் இமேஜ் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ற இமேஜ் வந்து நம்ம லோக்கல்ல தான் சேவ் ஆகும். நம்ம டாக்கர் பில்ட் பண்ணி கிரியேட் பண்ற இமேஜ் வந்து லோக்கல்ல தான் சேவ் ஆகும். அதுக்கப்புறமா தான் நம்ம என்ன பண்ண போறோம், கண்டெய்னர் கிரியேட் பண்ணி டாக்கர் ஹப்ல வந்து புஷ் பண்ண போறோம். அப்போ டாக்கர் ரன் -d -p 5000 நம்ம என்ன லோக்கல்ல கிரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த இமேஜோட நேம் அண்ட் வெர்ஷனை கொடுக்கும். ஸோ கொடுத்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கண்டெய்னர் வந்து லோக்கல்ல ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ரௌசர் வழியா ஆக்சஸ் பண்றது. ஓகே. இப்போ தியரிட்டிக்கலா பார்த்துருக்கோம், நீ டைரக்டா எப்படி ப்ராக்டிக்கல் பண்றது பத்தி பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நான் விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதுல
நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு லொக்கேஷன்ல, விண்டோஸ்ல. அந்த ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா. நான் ஆல்ரெடி சொன்னேன், டாக்கர் பில் கமெண்ட் பண்ற ப்ராக்டிகல் செஷனுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஃபைல், அப்புறம் ஒரு டாக்கர் ஃபைல், அப்புறம் வந்து ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டெபர்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்ஸ்ட் ஃபைல். ஓகே, இதுல ஆப் ஃபைல் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ஃபைல். ஓகே, ஸோ நமக்கு பைத்தான் தெரியாட்டுன்னு பரவாயில்ல, இது ஜஸ்ட் என்னன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா. ஸோ நம்ம பைத்தான் பத்தி நம்ம படிக்கல. ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்றத பத்தி தான் பார்க்கணும். ஓகே, அதாவது ஒரு ஃபிளாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்கினை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகே, ஸோ அதுக்காக ஃபிளாஸ்க்ங்கிற ஒரு இதை வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைனை வந்து பிரிண்ட் பண்ணுது. நீங்க வந்து ரிட்டர்ன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்கர் டீப் லேப் ரன்னிங்கிற லைன் வந்து உங்களுக்கு ப்ரௌசர்ல வந்து ஷோ ஆகும். ஸோ அப்போ பிரிண்ட் பண்றதுக்கு ரிட்டர்ன்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ரன் இது எங்கெல்லாம் ரன் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் நீங்க வந்து ரன் பண்றதுக்கு ஹோஸ்ட் கொடுத்துருக்கான். ஹோஸ்ட்ல 0.0 எனி ஹோஸ்ட். இப்போ இதில் நீ பர்டிகுலரா ஒரு நெட்வொர்க் ஐபியோ ஏதோ ஸ்டாட்டிக்கோ நீங்க சப்நெட்டோ கொடுத்தீங்கன்னா அதுல மட்டும் தான் ரன் ஆகும். இப்போ 0.0.0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எப்படி பார்த்தீங்கன்னா எனி நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 0.0.0. ஸோ அப்போ எனி நெட்வொர்க்ல இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க உங்களால ரன் பண்ண முடியும். எந்த இதுல ரன் பண்ண முடியும்? போர்ட், ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகணும்னா ஒரு இண்டிவிஜுவல் போர்ட் பேஸ் பண்ணி தான் ரன் ஆகும். ஓகே, ஸோ 80ல ரன் ஆகும், 88ல ரன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணும்போது ஒரு போர்ட் பேஸ் கண்டெய்னர் தான் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 5000 போர்ட் வச்சு நம்ம வந்து இந்த கண்டெய்னரை கிரியேட் பண்றோம். ஸோ அது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எதுல ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5000 போர்ட்ல தான் அது ரன் ஆகும் அந்த கண்டெய்னர். ஸோ அதுதான் வந்து போர்ட் 5000 வந்து மென்ஷன் பண்ணிருக்கோம் அந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இது வந்து ப்ரோக்ராம் ஃபைல். ஓகே, பைத்தானோட ப்ரோக்ராம் ஃபைல். நெக்ஸ்ட் வந்து டாக்கர் ஃபைல். டாக்கர் ஃபைல்ல தான் வந்து உங்களுக்கு நம்ம லேயர் பை லேயரா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம். இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த டாக்கர் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஃப்ரம் பைத்தான் கோலன் 3.9 ஸ்லிம் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ற இது ஒரு பேஸ் இமேஜ் வந்து கிரியேட் பண்ணும். இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ பைத்தான் இருக்கு. பைத்தான் வந்து இண்டிவிஜுவலா ரன் ஆக முடியுமா? ரன் ஆகும். இப்போ பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். ஓகே, அப்போ பிளாட்ஃபார்ம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அப்போ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்தாதான் நம்ம அந்த பைத்தான்ங்கிற ப்ரோக்ராம் லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அப்போ டாக்கர் நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் ஓஎஸ் டோன்டு வெர்ஷன் சொல்லுவாங்க, லினக்ஸ். ஓகே, ஸோ அந்த வெர்ஷனை ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு கிரியேட் பண்ணிட்டு அதுல வந்து பைத்தானை இன்ஸ்டால் பண்றோம். ஸோ அதுக்கு தான் பைத்தான் கோலன் 3.9 ஸ்லிம்ங்கிறது ஒரு டோன்டு லினக்ஸ் வெர்ஷன், ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஃபுல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது, ஸ்மாலர் டோன்டு வெர்ஷன் சொல்லுவாங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு தேவையானதை மட்டும் அது இன்ஸ்டால் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அது லேபிள், அது யாரோ அதோட மெயில் கொடுக்கும், அதெல்லாம் நீங்க கொடுக்கணும் அவசியம், ஆப்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் ஒர்க் டைரக்டரி. ஒர்க் டைரக்டரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க கிரியேட் பண்ற அந்த ஆப் பை, இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணணும்னா ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டு அதுல செட் ஆஃப் ஃபைல்ஸ் போட்டு அந்த ஃபோல்டர்ல இருந்தா எல்லாமே உங்களுக்கு ரன் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், இப்போ ஓஎஸ்குள்ள நம்ம என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிக்கிறோம், அதை தான் வந்து ஒர்க் டைரக்டரி சொல்றோம். ஓகே, ஸோ ஒர்க் டைரக்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப். ஸோ ஒரு டைரக்டரி வந்து இந்த ஓஎஸ்குள்ள அது வந்து கிரியேட் பண்ணிடும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நம்ம இது எல்லாமே லோக்கல்ல தான் வச்சிருவாங்க. லினக்ஸோட ஒரு லோக்கல் ஃபோல்டர்ல வச்சிருக்கோம். அந்த லோக்கல் ஃபோல்டர்ல இருந்து எடுத்து என்ன பண்ணும்,
இந்த ஓஎஸ்க்குள்ள டோன்ட் வெர்ஷன் ஓஎஸ்க்குள்ள ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம், ஆப்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ள இந்த 3 ஃபைலையும் வந்து காப்பி பண்ணி போட்டோம். ஆப் ஃபைல், டாக்கர் ஃபைல், ரெக்குயர்மெண்ட் மூணையும் உங்களுக்கு காப்பி பண்ணி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்டரி ஸ்லாஷ் ஆப் கொடுத்துருவோம். அதுக்கப்புறமா அந்த இதுல இருந்து என்ன பண்ணோம், ரெக்குயர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் எடுத்து அந்த கரண்ட் டைரக்டரியில போட்டுரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, இந்த ரெக்குயர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்க்னு ஒரு வேர்டு இருக்கும். அந்த பிளாஸ்கை யூஸ் பண்ணி தான் என்ன ஆகணும், பைத்தான் ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்த்தோம், இந்த பிளாஸ்க்குங்கிற டூல் பிளக்கிங் இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு என்ன ஆகும், அதை ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஸோ அதனால அந்த பிளக்கிங் தேவை. அதை ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், அந்த ரெக்குயர்மெண்ட் டாட் டெக்ஸ்ட்ல வந்து பிளாஸ்க்குள்ள பிளக்கினோட நேம் வந்து கொடுப்போம். ஸோ அதை இது செக் பண்ணோம். அதை செக் பண்ணி பார்த்துட்டு பிப் இன்ஸ்டால், அந்த பிப் இன்ஸ்டாலுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், பைத்தானுங்கிற டூல் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இன்ஸ்டால் பண்றோம். ஓகே, ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதான் அந்த பிப்புங்கிற கமாண்ட் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். அப்ப பிப் யூஸ் பண்ணி அந்த பிளாஸ்க்குங்கிற பிளக்கினை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணி அந்த இதுல வந்து டைரக்டரியில காப்பி டபுள் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா போர்ட் எக்ஸ்போஸ் 5000 எக்ஸ்போஸ் 5000னா அந்த போர்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்றோம். இந்த கண்டெய்னருக்குரிய போர்ட் வந்து 5000 சொல்லிருக்காங்க, எக்ஸ்போஸ் 5000 கொடுக்குறோம். லாஸ்டா அந்த 5000 போர்ட்ல பைத்தான் ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ண சொல்றோம். ஓகே, அதுக்கு என்ன கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பைத்தான் லாங்குவேஜ் கொடுத்துட்டு என்ன ப்ரோக்ராம் ஃபைலோட நேமோ அதை கொடுத்தோம்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல அது ரன் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டாக்கர் ஃபைல்ல நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம டைரக்டா சர்வருக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு ஒரு சர்வர் எடுத்துருக்கனால லினக்ஸ் சர்வர். ஓகே, ஸோ அதில் ஆல்ரெடி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ அதில் ஒரு டைரக்டரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், டாக்கர் டெமோன்னு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ சிடி டாக்கர் டெமோ. ஸோ இதில் போகிறேன். ஸோ இதில் வந்து இப்போ எதுவுமே ஃபைல்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ நான் விண்டோஸில் தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். இது வின்ஸ் எஸ்சிக்கு வழியாக நம்ம இந்த மூவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு விண்டோஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், லோக்கல் லேப்டாப்பில் வின்எஸ்சிபின்னு ஒரு டூல் வச்சுருக்கேன். வின்எஸ்சிபி டூல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸில் இருக்க ஃபைலை லினக்ஸில் காப்பி பண்ணுறதுக்கு உள்ள ஒரு. ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் நியூ சைட் கொடுக்குறேன். ஸோ அதில் போயிட்டு இந்த இதோட ஐபி கொடுக்குறேன், லினக்ஸ் சர்வரோட ஐபி கொடுக்குறேன். சர்வரோட ஐபி. ஸோ யூசர் நேம் வந்து பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து விண்டோஸோட டைரக்டரி இருக்கிற ஒர்க் ஸ்பேஸ், ரைட் சைடில் இருக்கிறது லினக்ஸ் மிஷினோட ஒர்க் ஸ்பேஸ். ஓகேவா? நான் இதில் போயிட்டு இப்போ நான் இதில் வச்சிருக்கேன், டி டிரைவ்ல வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். டி டிரைவ்ல சாரி, இதில் டி டிரைவ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நான் இதில் டாக்கருக்குள்ள டாக்கர் டெமோன்னு இருக்கேன். ஸோ இதுக்குள்ள தான் அந்த 3 ஃபைல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இந்த 3 ஃபைலையும் நான் இங்கே அப்லோட் பண்ணுறேன். விண்டோஸ்லேருந்து லினக்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ 3 ஃபைலும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு எந்த டைரக்டரி வேணுமோ அதுக்குள்ள நம்ம டெவாஸ் டெமோ இல்லை டாக்கர் டெமோ, ஸோ எந்த டைரக்டரி கொடுக்கலாம், நான் டாக்கர் டெமோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள இந்த 3 ஃபைலையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன் விண்டோஸ்லேருந்து லினக்ஸ்க்கு. இப்போ ட்ராக் பண்ணி போட்டாலே உங்களுக்கு ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து 3 ஃபைலுமே இருக்கு. ஓகே, அதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். 3 ஃபைல் இருக்கு. ஸோ இப்போ டாக்கர் ஃபைலை பேஸ் பண்ணி ஒரு இமேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அந்த இமேஜ்ல இருந்து ஒரு கண்டெய்னரை லோக்கலாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டாக்கர் பில்டு ஐஃபன் டி, டீனா டேக். ஓகே, டெஸ்ட் ஒரு நேம் நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், v1 டீங்கிற டாக்கர் பில்டுங்கிற கமாண்டு, ஐஃபன் டீங்கிறது ஆப்ஷன்,
என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேக் ஒரு நேம் கொடுக்குறோம், அதுக்காக -t கொடுக்குறோம். ஸோ அந்த நேம் வந்து டெஸ்ட் ஆப்னு கொடுக்குறேன். :v1 வெர்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். கொடுத்து லாஸ்ட்ல என்ன பண்ணும், டாட் கொடுக்குறேன். இந்த டாட் வந்து ஏன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் டைரக்டரி இருக்குது எல்லாமே இதுல போய் இதாகும். இந்த கிரியேட் பண்ற டாக்கர் பில்டு கிரியேட் பண்ற ஓஎஸ்க்குள்ள ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அந்த டைரக்டரிக்குள்ள இந்த 3 ஃபைலையும் காப்பி பண்ணி போடுறோம். அதுக்காக தான் டாட்னா கரண்ட் டைரக்டரின்னு சொல்லலாம், கரண்ட் டைரக்டரி சொல்லலாம். ஓகே ஓகே கரண்ட் டைரக்டரியோட ஃபைலை வந்து காப்பி பண்றது மென்ஷன் பண்றதுக்காக டாட்னாலே கரண்ட் தான் என்டர் பண்றேன். ஸோ வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம், ஃபில் பண்ணது பாருங்க. ஸோ டாக்கர் ஃபைலில் ஃபர்ஸ்ட் ஒரு ஓஎஸ் கிரியேட் பண்ணது, ஸ்லிப்ங்கிற ஓஎஸ் கிரியேட் பண்ணது. ஓகே 4th ஸ்டெப்புக்கு வந்துடுச்சு. ஸோ வந்து டாக்கர் இமேஜ் வந்து பில்ட் பண்ணியாச்சு. டாக்கர் இமேஜஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ இப்போ வந்து டெஸ்ட் ஆப் v1 சொல்லிட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த இமேஜை கிரியேட் பண்ணி பேஸ் பண்ணி ஒரு கண்டெய்னரை வந்து இப்போ ரன் பண்ண போறோம். ஓகே அதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் ரன் -d அப்புறம் d வந்து பேக்ரவுண்ட்ல ரன் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற கமெண்ட். ஓகே p வந்து போர்ட், என்ன போர்ட்னு பார்த்தீங்கன்னா 5000 போர்ட்ல தான் நம்ம கிரியேட் பண்ணோம். ஓகே இப்போ 5000:5000 எதுக்கு 2 தடவை 5000 கொடுப்போம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஹோஸ்ட் போர்ட், அதாவது இப்போ டைரக்டா நம்ம 5000 போர்ட்ல ரன் பண்ண முடியாது. ஏன்னா அந்த 5000 போர்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டெய்னரோட போர்ட். இப்போ கண்டெய்னரோட போர்ட்டை இன்னொரு போர்ட்ல வந்து நம்ம மேப் பண்ணி தான் ரன் பண்ண முடியும். அதாவது ஹோஸ்ட் மிஷினோட ஹோஸ்ட்டுக்குன்னு ஒரு போர்ட் கொடுக்கும், கண்டெய்னருக்கு ஒரு போர்ட், நம்ம ஹோஸ்ட்ல வந்து ரன் பண்றதுக்காக ஒரு போர்ட். ஓகேவா, அப்போ கண்டெய்னர்ல என்ன போர்ட் கொடுத்தீங்களோ அதை நீங்க சேஞ்ச் பண்ணக்கூடாது. 5000 பேஸ் பண்ணி தான் நீங்க கண்டெய்னர் இமேஜ் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா அந்த இதுதான் நம்ம கொடுக்கணும். இங்க வந்துட்டு நம்ம இமேஜோட கண்டெய்னரை போர்ட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடாது. நம்ம எதை பேஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணோமோ அந்த போர்ட் தான் வந்து கண்டெய்னர். அதே மாதிரி போஸ்ட்டுக்கு வந்து நீங்க என்ன போர்ட் வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இந்த போர்ட்டை வந்து இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடும், கண்டெய்னரோட போர்ட்டை வந்து போஸ்டோட போர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஓகேவா, அப்போ ஃபார்வர்டர் போர்ட் வந்து என்ன வேணா இருக்கலாம். ஆனா இந்த கண்டெய்னரோட போர்ட் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி அந்த டாக்கர் ஃபைல்ல என்ன போர்ட் கொடுக்கணுமோ அதே போர்ட் தான் நீங்க அவ்வளவுதான் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன நேம்ல கிரியேட் பண்ணோம், டெஸ்ட் ஆப்ங்கிற பேர்ல தான் இமேஜ் கிரியேட் பண்ணோம். டெஸ்ட் ஆப் :v1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னர் கிரியேட் ஆகும், அதான் நல்லா ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்தாலே கண்டெய்னர் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ டாக்கர் ps கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து ப்ரௌசர்ல ரன் பண்ணி பார்க்கலாம். http://10.10.17:5000 போர்ட் நம்பர் வந்துச்சா. ஸோ இதுதான் வந்து நம்ம டாக்கர் இதுல கொடுத்துருக்கோம். இதுல டாக்கர் ஃபைல்ல நீங்க பார்த்தாலே தெரியும், ஆப் py அதுல வந்து கொடுத்துருக்கோம். டாக்கர் லேப் ரன், இதைதான் வந்து உங்க ப்ரௌசர்ல பிரிண்ட் பண்ணுங்க, டாக்கர் டி லேப் ரன்னிங். ஓகேவா, ஸோ அப்போ சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், டாக்கர் ஃபைல் பேஸ் பண்ணி ஒரு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு கண்டெய்னர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ஓஎஸ் இப்போ நம்ம ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த கண்டெய்னர் எதை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும்,
ஒரு ஓஎஸ்க்குள்ளதான் இந்த ஃபைல் எல்லாமே இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிருக்கிற ஓஎஸ் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, டாக்கர் எக்ஸிக்யூட்னு ஒரு கமாண்ட், எக்ஸிக்யூட் exec -it. ஓகே, அந்த இதோட நேம் கொடுக்குறேன், டாக்டர் இமேஜோட நேம் கொடுக்குறேன், கண்டெய்னரோட ஐடி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா எதுல பண்ண போறோம், செல். ஓஎஸ் ரன் ஆகணும்னா என்ன வேணும், செல் வேணும். ஸோ bin -sh. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓஎஸ்குள்ள போயிடுச்சு. இப்போ இதில் நீங்க இந்த ஓஎஸ்குள்ளதான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், லோக்கல்ல இருந்து காப்பி பண்ணி போட்டிருக்கோம். இதில் நீங்க எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 3 ஃபைல் மட்டும் தான் இருக்கு பாருங்க, ஒரே ஒரு டைரக்டரி தான் இருக்கு. ஸோ நம்ம ஆப்புங்கிற இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இந்த டைரக்டரி தான் அங்கே கிரியேட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா நான் ஆப் ஒரு டைரக்டரி ஆப்னு கொடுத்தோமா, இந்த கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறது ஓஎஸ், அந்த ஓஎஸ் தான் இந்த ஸ்லிம் ஓஎஸ். ஸோ அதுக்குள்ளதான் நான் இப்போ வந்து என்டர் ஆயிருக்கேன். இப்போ கண்டெய்னர், இந்த கண்டெய்னர் ஐடியை கொடுத்தீங்கன்னா அந்த ஓஎஸ்குள்ள நம்ம என்டர் ஆயிடலாம். ஸோ அந்த ஓஎஸ்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைரக்டரி தான் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபைல் இருக்கும். என்னென்ன ஃபைல்லாம் இருக்கும், டாக்கர் ஃபைல் இருக்கும், ஆப் பிஒய் இருக்கும், ரெக்யர்மெண்ட்ஸ். நம்மளோட லோக்கல் சிஸ்டத்துல சர்வர்ல இருந்து நம்ம டாக்கரோட கண்டெய்னர் ஓஎஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், காப்பி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இமேஜ் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த டைரக்டரிக்கு நம்ம என்ன கொடுத்தோம், ஆப் கொடுத்தோம். அந்த ஒரு டைரக்டரி மட்டும் தான் இதுல இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. ஓகேவா? இப்போ சிடி ரூட் டைரக்டரியில போனீங்கன்னா இருக்கும், அது நீங்க பாத்தீங்கன்னா எல்எஸ். ஸோ எல்எஸ் கூட நல்லா பாருங்க, எல்எஸ் தான் நல்லா. ஓகே, மற்றபடி இதுதான் ஓஎஸ்குள்ள ஸ்மால் எல்லா ஃபைல்ஸும் இருக்கு. அதுல ஆப் டைரக்டரி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதுக்குள்ள தான் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பேசிக் கமாண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, அதை இதை வந்து நம்ம டோன்ட் வெர்ஷன் சொல்லி. ஓகே ஓகே, நம்ம இந்த செஷன்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்கர் கண்டெய்னரை வந்து எப்படி டாக்கர் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல இருந்து எப்படி நம்ம பில்ட் பண்றதை பத்தி பார்த்துருக்கோம். அதாவது டாக்கர் பில்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்றதை பத்தி பார்த்துருக்கோம். ஓகே, அடுத்த செஷன்ல இந்த டாக்கர் பில்ட்லயே வந்து எப்படி அட்வான்ஸ் லெவல்ல அதுல கேட்ச்னா என்ன, என்விரான்மெண்ட்னா என்ன, ஸோ இந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதை பத்தி நெக்ஸ்ட் செஷன்ல. ஓகே, தேங்க்யூ.